ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. மாலை நேரத்திலே வேலையெல்லாம் முடித்துவிட்டு ஆண்டுடைய ஆசிரியருக்காக வந்திருக்கிறோம். அவருடைய ஆசிரியரை பெற தடையாயிருக்கும் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தாய் திரு அவையானது இன்று புனித பேதுருவின் தலைமை பீடத்து விழாவை கொண்டாடுகிறது. பேதுரு ஆண்டவர் திருச்சபையின் தலைவராய் ஏற்படுத்தினார். நீ ராயாய் இருக்கிறாய் என்று அவருடைய திருநாள். மன்றாடுவோமாக. கருணை கடலாய இறைவா, திருத்தூதரான பேதுரு நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எங்களை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு எங்களை காத்து நீர் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பின்வரும் குடும்பங்களுக்காக இன்றைய திருப்பலி பூசையானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தீபகலாசியஸ் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஸ்டாலின் ஜஸ்டின் துரை மரிய சிந்தியா அவருடைய குடும்ப நன்மைக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும், அருண் சகாயராஜ், மெர்லின் ஜாஸ்மின் அவருடைய குடும்ப நன்மைக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்காகவும், ஜெயசுராஜ் ஜாய் பிளஸி அவருடைய குடும்ப நன்மைக்காகவும் ஆண்டோடைய ஆசிரியருக்காகவும், மரணமடைந்த லியோ பெர்னாண்டோ, PK ஜோசப், மைக்கேல் துரைராஜ் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வாசகங்களுக்கு கவனத்துடன் செவி மடுப்போம்.
நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன் மூப்பன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைமுத்துக்கள் 1 முதல் 4 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் போகின்றவனும் ஆகிய நான், உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை: உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் பொழுது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னாயினார் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயினார் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 13 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பி செசாரிய பகுதிக்கு சென்றார். தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும்,
வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நான் உனக்கு சொல்கிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ எதை தடை செய்து விண்ணிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவராய் இயேசு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருங்கொடைகளில் ஒன்று திரு அவை, கத்தோலிக்க திரு அவை. இன்று வரை அவர் ஏற்படுத்திய திரு அவை புனித திருத்தந்தை அதை இருந்து உலகமெல்லாம் உள்ள கத்தோலிக்க மக்களை சிவத்தோடு வழிநடத்தி வருகிறார். மற்ற எந்த சபைக்கோ யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் 2000 வருடங்களுக்காக முன்னாலே இருந்து இந்த திரு அவையை, கத்தோலிக்க திரு அவையை தலைமை பீடம் திருத்தந்தை அவர் தலைமையிலே நாமெல்லாம் பத்திரமாக விசுவாசத்தோடு காப்பாற்றப்பட்டு வருகின்றோம். இதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கொடை, ஒரு ஆசீர்வாதம். இன்று இந்த திருப்பலி நடக்கிறது என்றால், இவ்வாறு நடக்க வேண்டும் என்றால் திருத்தந்தையின் அரவணைப்பிலே, கைடன்ஸிலே நாம் இந்த திருப்பலியை நடத்துகிறோம். உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க மக்களுக்கு தலைவராக நடத்துகிறார். ஆண்டவராய் இயேசு உயிரோடு வாழ்ந்த பொழுது சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று, என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். மக்களெல்லாம் சொல்வது சரி, இறைவாக்கினர் ஒருவர் என்றும் எலியா என்றும் பெரிய புதுமை செய்து என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்னை பற்றி யார் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு பேதுரு உடனடியாக, நீ மெசியா, கடவுளின் மகன் என்று பகிரங்கமாக அறிக்கை இடுகிறார். அப்படிப்பட்டவரைத்தான் ஆண்டவராய் இயேசு பேதுருவை தேர்ந்தெடுத்து திருச்சபையின் முதற் தலைவராக பாப்பரசர் ஸ்தானத்திலே அவரை அமர்த்துகிறார். அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவராய கடவுள் நமக்கு திருத்தந்தையை கொடுத்து திருச்சபையின் தலைமை பீடத்தை என்ற விழா கொண்டாட நேரத்திலே அந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பேதுரு, நீ ராயாய் இருக்கிறாய், இந்த ராயின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் மேற்கொள்ளா என்று சொன்ன இயேசு கொடுத்த வாக்குறுதி 2000 வருடங்களாக காப்பாற்றப்பட்டு வருகின்றன. இதுதான் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். எனவே அன்பானவர்களே, நம்ம அந்த திருச்சபையிலே உண்மையின் மக்களாக, திருச்சபைக்கு செவி கொடுக்கிற மக்களாக, அதன் கட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்கிற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இப்பொழுது இருக்கிற திருத்தந்தை அவர்கள், பிரான்சிஸ் அவர்கள் சிறு சுகமில்லாமல் மருத்துவமனையில் இருப்பதாக செய்தி வருகிறது. எனவே அவருடைய உடல் நலத்திற்காகவும் திரு அவைக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆமன். நாம் அனைவரும் நின்று நம்பிக்கையால் மன்றாடி ஜெபிப்போம். முக்கியமாக இன்று மயிலை அன்னையுடைய நாளாக இருக்கின்றபடியால் அனைவரும் எழுந்து நிற்போமாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, தந்தையாம் இறைவனிடம் நம் கருத்துக்கள், தேவைகள் அனைத்தையும் எளிய காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குமாறு திருமயிலை மாதா மன்றாடுவோம். ஒரு பதிலுரை, எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே மன்றாடுகின்றோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உங்களை மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறை மக்கள் அனைவரும் திருச்சபையின் வல்லமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்கிட வேண்டும் என்று எங்கள் திருமகளின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமகளின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் திருமகளின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருமகளின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றை தந்துருள வேண்டும் என்று எங்கள் திருமகளின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவமனையின் உதவிக்காக நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எங்கள் திருமகளின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக நமது பங்கில் உள்ள மறைக்கல் சிறார்கள் இன்று ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். இந்த திருப்பலி முடிந்தவுடனே அந்த சிறுவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பு இயேசுவே சுவாமி, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் சொல்லி ஆசீர்வதித்தீரே. எங்கள் பங்குள்ள அனைத்து குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஆண்டு விழாவை கொண்டாடும் என்று அவர்களுக்கு வேண்டிய விசுவாசத்தையும் உடல் நலத்தையும் ஞானத்தையும் அற்புத இயேசுவை நீர் கொடுத்து அவர்களையும் அவருடைய பெற்றோரின் அனைவரையும் நீர் காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டுதலை பரிபொருட்களையும் கடிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமை ஆயர் புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கை முழுமையாக பற்றி கொண்டு நிலையான உரிமை பேற்றை அடைய செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் காலையிலிருந்து இதுவரையிலும் எங்களை காப்பாற்றி வந்திருக்கிறீர். இந்த மாலை நேரத்திலே எங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். என்றும் உள்ள ஆண்டவரே, முது திரு அவை நீர் கைவிட்டு விடாமல் முது புனித திருத்தூதர் பேதுரு வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு திருமகனின் பதிலாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயராகவும் எங்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கொடுத்திருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் உம்முடைய மக்களாகிய எங்களையும் நீர் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. நன்றி கூறுகிறோம் சுவாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே களைப்போடும் கவலைகளோடும் குடும்ப கஷ்டங்களோடும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் அப்பா. விடுதலை கொடும் சுவாமி. அமைதியை தாரும் அப்பா. வேண்டிய சுகத்தை கட்டளையிடும் சுவாமி. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே
திருப்பலி ஒப்பிடும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமைகள் அனைத்திலும் இருந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களாகிய எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலும் இரவிலும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தின் ராஜாவே, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் வந்த மக்களுக்கு நிறைந்த சமாதானத்தையும் உடல் நலத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்து ஆசீர்வதித்தீரையா. அதே ஆசிரியரை பிறந்த மாலை நேரத்திலே நம்பிக்கையோடு உம்மிடம் வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் முது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பமுள்ள மக்கள் இந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய உடல்நலத்தையும் ஒற்றுமையும் பேரானந்தத்தையும் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஏற்று கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரிலெங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞர் பாரிலெங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞர், காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா
கடைசி ஆசிரியர் முடிந்த உடனே மேடையிலே பங்கில் உள்ள ஞாயிறு மறைக்கல் சிறுவர்கள் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். ஃப்ரீயாக இருக்கிறவர்கள் அதில் சென்று சிறுவர்களை ஊக்குவிக்கும்படியாக பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Immediately after the Mass, catechist children celebrate their annual day today at the stage. Those are free, you can attend and we encourage the children. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பேதுரு விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை உணவாக கொடுத்திருக்கின்றே. அதனால் இத்தகைய மீட்பரின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றை நிறைவாக கொடுத்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டின் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.